ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த இதில் குடல் தனித்தனியாக முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நான் ஆட்டுக்குடல்லாம் கடையில் சாப்பிட மாட்டேன். வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக மேலேருந்து ஃபுல்லாக டைட்டாக கையில் சுற்றின மாதிரி வச்சு இழுத்து கீழே விடுங்க. இந்த மாதிரி க்ளீன் ஆகும். பீசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஹாட் வாட்டர் எடுத்து அதில் ஊற்ற வேண்டியதான். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். தண்ணி எடுத்து அதில் ஊற்றும் போது மேலே இருக்க தோல் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். நம்ம கத்தியில் எடுத்து லைட்டாக சுரண்டும் போது ஈஸியாக வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மேலே இருக்க தோல்லாம் ஈஸியாக வரும். இதுக்காக சுண்ணாம்பு இதெல்லாம் போட தேவையில்லை. நம்ம சுட தண்ணியே நல்லா கொதிக்க வச்சு போட்டாலே போதும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒயிட் டவல் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் குடலையும் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வதக்கும் போது அது சுருங்கிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக போடணும். அவ்வளோதான், எண்டிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 10 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இதை தேர்ட் டைம் வாஷ் பண்ணும் போது தான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நான் இது ஃபுல்லாகவே சுட தண்ணியில் தான் கழுவி எடுத்தேன். அவ்வளோதான், ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டுக்குடல் குழம்பு வைக்கிறது எப்படின்னு என்னோடய சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.